வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பாரதியாரை பற்றின முழு தகவல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாரதியார் வந்து பிறந்தது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் வந்து பிறந்திருக்காங்க. காலம் வந்து 1882 டிசம்பர் 11 வந்து பிறந்திருக்காங்க. இறப்பு வந்து 1921 செப்டம்பர் 12. பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா சின்னச்சாமி லக்குமி அம்மையார். பாரதியாருடைய துணைவியார் வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மாள். இப்போ பாரதியார் வந்து மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. ஓகேங்களா. பாரதியாருடைய நூல்கள் வந்து பார்க்கலாம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. ஸோ நல்லா கவனமாக பாருங்கள். நூல்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதை வந்து கொஸ்டின்ஸில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஆத்திச்சூடிலேயே வந்து 3 பேர் வந்து வந்திருப்பாங்க, பார்க்கலாமா. ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி வந்து பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி வந்து நெல்லை சு. ஓகேங்களா. பாரதியாருடைய இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். பாரதியாரை வந்து பாரதியாருக்கு பாரதின்ற பட்டத்தை கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுர மன்னர் கொடுத்துருக்காங்க. பாரதியாருக்கு பாரதின்ற பட்டம். இது வந்து கவனமாக பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாமில் வந்து திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. இப்போ பாரதியாருடைய உரைநடை நூல்கள் வந்து பார்க்கலாம். உரைநடை நூல்கள் வந்து சந்திரிகையின் கதை, தராசு, ஞானரதம். நல்லா பாருங்கள். சந்திரிகையின் கதை, தராசு, ஞானரதம். இது வந்து உரைநடை நூல்கள். நெக்ஸ்ட்டு வந்து பாரதியார் வந்து வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியிருப்பார். ஓகேங்களா. வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியவர் வந்து பாரதியார். கேலி சித்திரம், கருத்து படத்தை உருவாக்கியவர் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் தான். முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் வந்து யார்? பாரதியார். இது வந்து கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. தமிழில் வசன கவிதை வந்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பாரதியாரால் தான் வசன கவிதை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து பாரதியார் அவர்களின் சிறப்பு பெயர்களை பற்றி பார்க்கலாம். அவர் தேசிய கவி, மகாகவி, விடுதலை கவி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். யார்? பாரதியார். இது நெக்ஸ்ட் பாருங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் பாரதி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, இப்படிலாம் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் வந்து பாரதியார். ஸோ இது வந்து நல்லா கவனமாக பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படி சொல்லி கேட்பாங்க. ஆன்சர் வந்து பாரதியார். இப்போ பாரதியாருடைய இதழ்கள் வந்து பார்க்கலாம். இந்தியா, விஜயா, சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி. இது எல்லாமே வந்து பாரதியாருடைய இதழ்கள். இந்த இதழ்களில் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு பாரதியார். ஓகேங்களா. இந்த இதழ்களுமே வந்து நமக்கு ஒரு கொஸ்டினாக வந்து வரும். ஸோ வந்து இதில் கொடுக்குற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நோட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாரதியாரை வந்து பாரதிதாசன் வந்து புகழ்தல் எப்படி புகழ்றாள்னு பார்க்கலாம். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன். ஸோ இப்படியெல்லாம் வந்து பாரதியாரை வந்து பாரதிதாசன் வந்து புகழ்கிறாங்க. ஓகே. இதில் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பாரதிதாசன். புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். ஓகேங்களா. கொஸ்டின் வந்து நமக்கு இப்படி தான் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நல்லா கவனமாக தெளிவாக படிச்சுக்கோங்க. பாரதியாருடைய இதழ்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பாரதியார் வந்து சில பத்திரிகைகளை வந்து நடத்தினார். அது என்னன்னு பார்க்கலாம். கர்மயோகி, பாலபாரத், சூரியோதயம் என்ற பத்திரிகைகளை வந்து பாரதியார் வந்து நடத்தியிருக்காங்க. இப்போ வந்து முக்கியமான மேற்கோள்கள் வந்து பார்க்கலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் வந்து யார்? பாரதியார். ஓகேங்களா. கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்பாங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் வந்து பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் வந்து பாரதியார்.
தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் வந்து பாரதியார். காக்கை குருவி எங்கள் ஜாதி இந்த கூற்றுக்கு உரியவர் வந்து பாரதியார் தான். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் வந்து பாரதியார். இது முக்கியமான மேற்கோள்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பாரதி வந்து பெருமைப்படுகிறார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கூறியவர் வந்து பாரதியார். ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பமடா என்று கூறியவர் வந்து பாரதியார். ஓகேங்களா. இது வந்து இம்பார்ட்டண்டான மேற்கோள்கள். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. கொஸ்டின் வந்து இப்படி தான் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ வந்து நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.